வணக்கம். எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம். இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் ஆலய விசேஷங்கள் சேனல் மூலமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். ஆலய விசேஷத்தில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகாத்தம்மன் திருக்கோவில். இவ்வாலயம் பரங்கிமலை OTA இராணுவ வளாகத்தின் உள்ளே அமைந்துள்ளது. இவ்வாலயம் 141 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று கூறுகின்றனர். கோவிலை சுற்றி வலம் வரும்போது இடதுபுறத்தில் சப்தக்கன்னிகளின் சன்னதி திறந்த வெளியில் காணப்படுகின்றது. பக்தர்கள் பூஜைகள் புரிந்து படையலிடுகின்றனர். மலர் மாலைகள், மஞ்சள், குங்குமம், தூப, தீபம் என மிக மங்களகரமாக காணப்படுகின்றார்கள். ஆலயத்தில் உள்ளே சுற்றிலும் எங்கு காணினும் பக்தர்கள் அம்மனுக்கு பொங்கலிடுகின்றனர். திருவிழாவின் போது மதியம் அம்மனுக்கு 12 மணி அளவில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெறுகின்றது. புற்றுக்கோயிலின் அருகில் வேப்பமரம் உள்ளது. மிகவும் சக்தி வாய்ந்த மரம் என்று கூறுகின்றனர். அந்த மரத்திற்கு புடவை, மலர் மாலை அணிவித்து மஞ்சள், குங்குமம் இட்டு பூஜைகள் புரிகின்றன. குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டுகின்றனர். திருமணம் கைகூட மஞ்சள் தாலி சரடு கட்டுகின்றனர். திருவிழா அன்று இரவு அம்மனுக்கு கும்பம் என்னும் படையலிடுவர். அதற்கு பக்தர்கள் கும்பத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஆலயத்தை வலம் வந்து அம்மனின் முன்பு வைக்கின்றனர். இவ்வாலயத்தின் கும்பாபிஷேகம் 2020ஆம் ஆண்டு பக்தர்கள் புடைசூழ மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. பரசுராமரின் முன்னிலையில் சாட்டை அடித்தல், மார்பில் கத்தி போடுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பிறகு பக்தர்களுக்கு விபூதி பூசுகின்றனர். தீமிதிக்கும் பக்தர்கள் புரியும் இவ்வாலயத்தின் ஐதீகம் என்று கூறுகின்றனர். Goinda, 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 Goinda.
திருவிழாவிற்கு வரும் பெரும்பாலான பக்தர்களுக்கு அம்மன் அருள் வந்து மிகவும் பரவசமாக ஆடுகின்றனர். இது அம்மன் மிகவும் சந்தோஷமாக உள்ளார் என்பதை உணர்த்துகின்றது. சிலர் பக்தர்களுக்கு வாக்குகள் கூறுகின்றனர். இப்ப மாதிரி எதுக்கு அடுத்த வருஷம் இது வந்துட்டு 3வது வாரம் எடுத்துட்டு அது அப்பத்துல இருந்து 4வது வாரத்திலே தொடங்குங்க. நான் நிற்பேன், இந்த எல்லையில நின்று நான் உங்களை காப்பாத்துவேன் எல்லாரையும். உற்சவர் அம்மனுக்கு பெரிய மலர் மாலைகள் சாற்றி மிக விசேஷ அலங்காரம் புரிகின்றனர். சிம்ம வாகனத்தின் மீது 8 கை அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். உற்சவ அம்மனை ஆலயத்தின் வெளிப்பிராகாரத்தில் தீக்குண்டத்தின் எதிரே அமர்த்துகின்றனர். திருவிழா சண்டமேளங்கள் முழங்க மிக விசேஷமாக நடைபெறுகின்றது. அம்மனின் பின்புற வளாகத்தில் மிகப்பெரிய சுயம்பு புற்றுக்கோவில் இயற்கையாக அமைந்துள்ளது. புற்று முழுவதும் மஞ்சளினால் அலங்கரித்து மலர்கள் அணிவித்து மிகவும் மங்களகரமாக காணப்படுகின்றது. புற்றின் மீது அம்மனின் சிரசு அமைத்துள்ளனர். புற்றின் கீழ் நாகர் சிலை, விநாயகர் சிலை, எலுமிச்சையுடன் கூடிய திரிசூலம் காணப்படுகின்றது. தீமிதி குண்டத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் புரிகின்றனர். பக்தர்கள் ஒருவர் தீச்சட்டியை ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து தீக்குண்டத்தில் அருகே சென்று தீக்குண்டத்தை வலம் வருகின்றார். அதை மற்றொரு பக்தர் பெற்று அம்மனை வணங்கி இந்த நெருப்பிலிருந்து பெரிய கற்பூர வில்லைகளை கொண்டு தீக்குண்டத்திற்கு நெருப்பு பற்ற செய்கின்றனர். தீமிதிக்கும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்கேற்ப கையில் அருவாள், சூலம், தலையில் கரகமென ஏந்தி கொண்டு கையில் வேப்பிலை, மலர் மாலைகள் அணிந்து கொண்டு உற்சவ அம்மனின் தேர் முன்னே செல்ல பக்தர்கள் பின்தொடர்ந்து ஆலயத்தை வலம் வருகின்றனர். கரகம் மற்றும் தீச்சட்டியை ஏந்தியவர்கள் ஆலயத்தில் தங்கிவிடுகின்றனர்.
இவ்வாலயம் பழனியப்ப நாயக்கர் முருகப்ப நாயக்கரால் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு மதுரை நாயக்கரால் உருவாக்கப்பட்டது. முலவன் நாயக்கரால் இவ்வாலயம் நிர்வகிக்கப்பட்டது. தற்போது சம்பத் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. தீமிதி பக்தர்கள் எல்லையில் உள்ள கங்கை கரையை அடைந்து அங்கிருந்து உற்சவ அம்மனின் தேர் முன்னே செல்ல மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து ஆலயத்தை வலம் வந்து தீமிதி குண்டத்திற்கு வருகின்றனர். கரகம் மற்றும் தீச்சட்டியை ஏந்தியவர்கள் தீமிதி பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என அம்மனை பிரார்த்தித்து தீகுண்டம் இறங்கி தங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகின்றனர். தீமிதி முடிந்தவுடன் கும்பம் இடுகின்றனர். பிறகு பிரசாதத்தை பக்தர்கள் அனைவருக்கும் வழங்குகின்றனர். மூலவர் அம்மனுக்கு நாகசர்ப்ப வடிவில் சந்தனக்காப்பு, அழகே உருவான வடிவமாக மிகவும் எழில் கொஞ்சும் அழகுடன்
பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அண்ணன்மார்களின் சன்னதி ஆலயத்தின் உள்ளே வலதுபுறத்தில் அமைந்துள்ளது. திருவிழாவின் மறுநாள் பக்தர்கள் படையலிட்டு திருவிழாவை பூர்த்தி செய்கின்றனர். இவ்வளவு அற்புதங்களும் மகிமைகளும் நிறைந்த இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்குளிர கண்டும் ஆன்மீக பயணமாக இவ்வாலயத்திற்கு சென்றும் அருள்மிகு நாகாத்தம்மனின் திருவருள் நல்லாசியை பெற்று வாரீர். நன்றி, வணக்கம்.